ஹாய்ங்க. சிவன்மலையில் முருகரை பார்த்துட்டு ரிட்டர்ன் இன்னொரு கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம ஓஜி அன்னபூர்ணா ஸ்பாட்டில் ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்காமல் போனால் எப்படி? ஸோ காஃபி பிரேக் முடித்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக இப்படி தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிளைமேட்டுமே அன்றைக்கி ரொம்ப செட்டில்டாக, ஒரு மாதிரி ரொம்ப வெயில் இல்லாமல் ஓவராக மழையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில், எங்களோட குலதெய்வம் கோயிலுங்க. யூஸ்வலாகவே எனக்கு கோயிலுக்கு இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கப்போ, ஓவர் க்ரௌடடாக இல்லாதப்போ போக ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சம் டேட்ஸ் லைக் அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாகவே அந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக நம்பிக்கை கிடையாதுங்க. எனக்கு எப்போ கோயிலுக்கு போகணுன்னு தோணுதோ நான் அப்போ போயிடுவேன். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சடனாக பிளான் பண்ணி போகிறோன்னா போயிடுவோம். இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது கோயிலுக்கு நார்மலாக தோணுனா கூட நான் அந்த நாள் கிழமை அந்த மாதிரிலாம் பார்த்து நான் பெருசாக போகிற பர்சனே கிடையாது. எனக்கு எப்போ போகணுன்னு தோணுச்சோ அப்போ நான் போயிடுவேன். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இன்றைக்கி கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, நிறையா க்ரௌடெல்லாம் இல்லாமல், அதுவும் ஈவினிங் டைமில் காமாக சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு சீரியஸாகவே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி வர நிறையா விஷயங்கள் ரொம்ப அழகாக அமைஞ்சிடும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எனக்கும் அமைஞ்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டே. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.